ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் வந்து நிறைய மில்லட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இந்த கார குழி பணியாரத்துக்கு நான் இங்கே வந்து திணை வந்து 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். சாமை 1 கப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு நான் 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு மில்லட்டு, 1 கப்பு உளுந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்லட் ரெண்டையுமே முதல்ல நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறோங்க. அதே போல் உளுந்தையும் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் முதல்ல தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு 4 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை வந்து நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கணும், ரொம்ப தண்ணியை அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். உளுந்து எப்போவுமே நல்லா பட்டு போல் அரையணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றியாச்சு. அதே மிக்சி ஜார்லேயே நான் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த மில்லட்டையும் நம்ம போடுறோம். இதில் நம்ம கொஞ்சோண்டு நம்ம குக் பண்ண சாதம் இருக்குல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே போல் அவளும் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்ம கெட்டியாக அரைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம உளுந்து அரைச்சி அதே பவுல்லே நம்ம ஊற்றிட்டேன். இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் கையாலே பிசைஞ்சு எடுங்க. பிசைஞ்சு இதை வந்து ஒரு வார்மான பிளேஸில் வைங்க. ஓவர் நைட்டு வைங்க. அதை நல்லா புளிச்சு வரணும் நமக்கு. இல்லைனா காலையில் அரைச்சி வச்சு நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா புளிச்சு நமக்கு கிடைக்கும் மாவு. இந்தளவு கெட்டியாக இருக்கணும் நமக்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு. அந்த மாவில் நான் பாதியை மட்டும் இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் நாம் வந்து வதக்கி சேர்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதில் நான் 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அதே போல் இஞ்சி இங்கே நான் துருவி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரை வதக்கணும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் கலவைக்கு தேவையான உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இங்கே நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட இதில் சேர்க்கலாம். அந்த ஆனியன் கலவை வந்து ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த வெங்காய கலவையை சேர்த்து கலக்கும் போது இந்தளவு திக்னஸ் வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பணியாரம் நமக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ முதல்ல வந்து பணியாரம் இந்த கல்லை வந்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் இங்கே நெய் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குழி பணியாரத்தை எடுத்து வச்சுருக்க கலவையை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ண விட போகிறோம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் தான் இந்த பாருங்கள் மேல் பகுதி இந்தளவு நல்லா உப்பி நல்லா குக் பண்ணி வரும். அப்போ தான் நம்ம பெரட்டி போடும்போது நமக்கு வந்து நல்லா பால் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா அது மேலே இருக்கிறது ஓடு மாதிரி தனியாக கலண்டுட்டு வந்துடும். ஸோ இப்போ பெரட்டி போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பிறகு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து போனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த ஸ்கீவர் வச்சு திருப்பி போடலாம். இந்த மாதிரி இல்லை தட்டையான கரண்டியை வச்சு கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக், குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.